இந்த ஆத்மா என்கின்ற சொல்லை கொண்டு என்ன பண்றாங்கன்னா, உடனே அவங்க ம் ம் பெரிய பெரிய ஆட்களை சொல்லும்போது மகாத்மான்பான். ஆன்மாவிலிருந்து ஆத்மாவாகி, ஆத்மாவிலிருந்து மகாத்மாவாகி கடைசியில கொன்னுடுவான். தமிழிலே இத்தனை ஒவ்வொன்றும் காரணத்தோடு அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய ம் சாதனையாக ஆகிவிட்ட காலம் இது. ஆகவே இந்த ஆன்மா என்பது தூய தமிழ் என்று சொல்லுவது போல, பெரியார் என்பது மிகப்பெரிய அளவிலே தமிழுக்கு சொந்தமானவர். இவங்கலாம் சொல்றான், அந்த மாரி என்னன்னா, "சார் அவரு செந்தமிழ்லாம் சொல்லாதீங்க சார். அவர் கன்னடன்" அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இல்லையா? அவர் கன்னடர் என்று சொல்லுகிறீர்களே, அது கன்னடர் என்ற நிலையிலே எப்பாவது கன்னடத்துக்கு போய் கன்னடத்துல சேவை செய்தாரா? ஒரு நாளும் கிடையாது. இருந்தாலும் மல்யுத்த வீராங்கனைகளை எல்லாம் கேட்டிருப்பீங்க. இல்லையா? மல்யுத்த வீராங்கனை குறிப்பா டெல்லியில படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அது மல்யுத்த வீராங்கனை. நம்ம கையோட இங்க பார்க்கிறது ஒரு சொல்யுத்த வீராங்கனை நம்முடைய மதிவதனி. கன்னடத்துக்கு ஒண்ணும் செய்த மாரி தெரியல. வரலாறு இல்ல. ஆனா தமிழுக்கு தான் செய்திருக்கிறார். அந்த அவருடைய ஈடு இணையில்லாத ஒரு நிலையிலே அவரை நாம நினைத்து பார்க்கும்போது, எனக்கு வள்ளுவர் நினைவுக்கு வருகிறார். வள்ளுவர் தான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, "அப்பா நீ உருப்படணும்னு நினைச்சேன்னா, எவ்வளோ காலத்துக்கு முன்னால இருந்தவர். நீ உருப்படணும்னு நினைச்சேன்னா, பெரியாரை துணைக்கொள்." ஒரு அதிகாரமே எழுதிட்டார் சார். பெரியாரை துணைக்கொள். பெரியாருடன் கூடல் பேரின்பமேனர். துணை கொண்டா என்ன வரும்னு சொல்லு, பேரின்பம் ஆகும்னு. இல்லையா? இந்த சமூகத்துக்கு பேரின்பம். இந்த சமூகம் மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்க சான்றோர்கள் அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே அவர் தான் பேரின்பத்தை தரக்கூடிய அனைத்து சிந்தனை செல்வமாக இருந்திருக்கிறார் என்பதை திருமூலர் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். பெரியாரால் பேராய் இடும்பை தரும். பெரியாரை பேணாதொழியில் பெரியாரால் பேராய் இடும்பை தரும். இடும்பைனா துன்பம். பெரியாரை பேணுக, பேணாவிட்டா துன்பம் தான் வந்து தொலையும். அது சில பேர் புரியணும் இல்ல. அதாவது அவரை திட்டினாலே நீ தீந்தன்றார் வள்ளுவர். இல்ல நீ சும்மா வர திட்டல, இட்டு கட்டியில திட்டுற, நீ என்ன பாடுபடுவியோ தெரியலையே. திருமூலரே பெரியாரை பத்தி சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிலர் தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமேனர். ஆன்மீக பொய்யாமொழியை திருமூலர். திருமூலருக்கும் திருவள்ளுவருக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. திருவள்ளுவரும் அதே தான் சொல்றாரு. அவரும் ஒரு பகுதி ஒன்று வச்சு அதுக்கு பேர் என்ன, பெரியாரை துணைக்கோடல் என்று அவர் தலைப்பில் அதிலே வைக்கிறார். அவர் எந்த கடவுளை எதிர்த்தார்னா, இந்த வடவர்கள் எடுத்து விடுகிற அந்த புராண புழுகு மூட்டை புராணங்கள் இருக்கின்றனவே, அந்த புராணங்கள் சொல்லுகிற ரொம்ப ஆபாசமான கடவுளை எல்லாம் முழுக்க முழுக்க எதிர்த்தார். அவர் எந்த கடவுளை எதிர்த்தார்னா, இந்த வடவர்கள் எடுத்து விடுகிற அந்த புராண புழுகு மூட்டை புராணங்கள் இருக்கின்றனவே, அந்த புராணங்கள் சொல்லுகிற ரொம்ப ஆபாசமான கடவுளை எல்லாம் முழுக்க முழுக்க எதிர்த்தார். அவன் ஏதாவது உணர்வான், பொய் சொல்லுவான். இன்னும் சொல்ல போனா அவனால நினைச்சு பார்த்தா கூட உண்மையை சொல்லவே முடியாது. ரொம்ப ட்ரை பண்ணா கூட முடியாது சொன்னால். அவன் சொல்லுகிற அந்த புராணங்களை ஒரே நல்லா கவனிங்க. புராணங்கள் அவன் சொல்லுகிற அந்த புழுகு மூட்டை கடவுள்களை எதிர்த்தார். அவன் செய்யறதெல்லாம் நீதிமன்றத்துக்கு இருந்து சாமி அங்க கொண்டு வந்து உட்கார வச்சு அவரு உள்ள இருந்து அந்த பியூன் கூப்பிடுவான், கடவுள் கடவுள் கடவுள்னு அவர் உள்ள போனோம். அடுத்து சொல்லுகிறார், மனிதனுக்காக மதமா, மதத்துக்காக மனிதனா என்பவைகளை தயவு செய்து சார் வணங்குறார். முதலாவதாக உங்களுடைய பலத்த கரவொலியின் வாயிலாக பெரியாரும் ஆன்மீகவாதிகளும் என்ற தலைப்பில் முது முனைவர் ஆகமறிஞர் நான் இன்றைக்கும் மதிக்கக்கூடிய ஐயா சத்தியவேல் முருகனார் அவர்களை 20 நிமிடங்களில் அவருடைய ஆகச்சிறந்த கருத்துக்களை உங்கள் முன் தருவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி.
இங்கே இந்த சபைக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன். கவிக்கோ அவருடைய அன்பினாலே. ஒரு புத்தகத்தை தேடி இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். இது 3வது தடவையாக இந்த அரங்கத்திலே வந்து உங்கள் முன்னாலே நிற்கின்றேன். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், சுற்றிலும் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களுடைய அந்த உருவப்படங்கள் எல்லாம் முன்னாலே நின்று நம்மை பார்த்து, ஏதோ ஒரு தமிழ்ச் சங்கத்துக்கு வந்துவிட்டோம் என்கின்ற உணர்வு எனக்கு வந்திருக்கிறது. தமிழ்ச்சங்கம் கடைச்சங்கத்தோடு முடிந்தது என்று நினைத்தோம். இந்த அங்க ஒரு 49 பேர்னா, அது 49 பேரும் மேல. இது முழுமையாக பார்த்தீங்கன்னா, இது வந்து 2025லே வந்திருக்கிற ஒரு தனி தமிழ்ச் சங்கமாக இங்கே நான் உங்களை எல்லாம் பார்க்கிறேன். கைத்தட்டின சில பேருக்கு என்னுடைய நன்றிகள். நம்மள நாம தானே பெருமைப்படுத்திக்கணும். நான் ஒரு இது பெரிய நோட் புக்லாம் கொண்டு வந்து பார்த்த உடனே பயந்துட வேண்டும். குறிப்பாக நம்முடைய செந்தில் 20 நிமிஷம் எந்த அளவு என்பதை பார்த்து அந்த அளவிலே நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த சபையிலே இருக்கிற 4 பேர்களோடு நான் உங்கள சந்திக்கிறேன். ஒவ்வொருவரும் அதாவது திருக்குறள்ல இருப்பது போல மேல் இருந்தார் எல்லாம் மேலல்லர், அதே மாதிரி கீழ் இருந்தார் எல்லாம் கீழல்லர் என்று திருவள்ளுவர் அப்பவே சொன்னது. அந்த சபையினுடைய இலக்கணத்தை முழுமையாக பார்க்கிறேன். மேலே இருப்பவர்களும் கீழே இருப்பவர்களும் ஒருவருக்கு ஒரு சளைத்தவர்கள் அல்ல என்ற நிலையிலே மிகச் சிறப்பாக இருக்கு. இதிலே பேசுவது மட்டிலா மகிழ்ச்சியை எனக்கு அளிக்கிறது. தலைப்பு பின்வருபவர்கள் பேசுவது என்பதை நீங்க ஏற்கனவே பலமுறை அதை அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் இப்ப எனக்கு வந்து ஒரு விசித்திரமான தலைப்பு, ஆன்மீகமும் பெரியாரும் என்ற தலைப்பு வந்திருக்கு. ஆன்மீகமும் பெரியாரும் என்று ஆரம்பிப்பது என்பது செந்திலுடைய ஆசை. அதுதான் முதல்ல வைக்கணும்னு அவர் நினைச்சிருக்கார் போல. மிகச்சிறந்த ஒரு பழைய நாட்கள் எல்லாம் எனக்கு இப்பொழுது நம்ம அந்த 20 நிமிடத்துக்குள்ள என்னெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஒரு சில அவற்றையெல்லாம் நான் வந்து மனதுக்குள்ளேயே எடிட் பண்ணிக்கிறேன். நேரம். ஆன்மீகம் என்ற சொல் அது பல பேர் நினைப்பது போல அது வடமொழி சொல் அல்ல. ஆன்மீகம் என்ற சொல்லே வடமொழி சொல் அல்ல. முழுக்க முழுக்க அது தூய தமிழ். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்கல்ல? உண்மையை எடுத்து சொல்லுகிறேன். ஆன்மீகம் என்ற சொல் வடமொழியிலே என்ன காரணம் என்று சொன்ன ஆ என்கின்ற ஓர் எழுத்து ஒரு மொழியிலிருந்து வருவது. அது ஆனா பசுன்னு. அதை விகுதி சொல்லோ விகுதி எழுத்தோடு ஆண் என்று சொல்வார்கள். ஆண் கன்று, ஆவின் பால், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? முழுக்க முழுக்க தமிழ். அந்த ஆ என்பது பசுவை குறித்தது என்ற காரணத்தினாலே அந்த பசு எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ, ஒரு கந்து தறியிலே அது கட்டப்பட்டிருக்குதோ, அதுபோல இந்த ஆ என்கின்ற பசு போன்ற இந்த உயிர் இருக்கிறது, அது இந்த உடம்புக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே இதை ஆ என்று பசுவாக ஆக்கி அந்த மாதிரி கட்டுப்பட்டிருக்கிற தன்மை இருக்கு பாருங்க. அந்த தன்மைக்கு ஒரு விகுதி வைத்து ஆன்மம் என்று சொன்னார். இந்த உயிர் இதுக்குள்ள கட்டுப்பட்டிருக்கு. ஆகவே அந்த கட்டுப்பட்டு இருக்கிற தன்மைக்கு பேரு ஆன்மம் என்கின்ற அந்த இலக்கணப்படி. ரொம்ப பருத்தம் தான் பருமம். இல்லை அதுபோல இது வந்து ஆன்மம் என்று அதற்காக சொல்லு. ஆன்மா என்கின்ற அந்த தன்மையுடைய அத்தனை பேருக்கும் என்ன சொன்ன ஆன்மான்னு வரணும். ஆன்மம் உடையவன் ஆன்மா என்று இது காரண பெயராக அமைந்தது. எப்பொழுதுமே 96% தமிழிலே காரண பெயர்கள். ஒன்று கூட சும்மா வச்சுக்க அப்படின்னு சொல்ற ஒரு பெயர் கிடையாது. 96% வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏனைய மொழிகள்ல பார்த்தீங்கன்னா 30 வடமொழியில உதாரணத்துக்கு சொல்லணும். வடமொழியில 30% தான் அது வந்து காரண பெயர். ஆனா தமிழ்ல தான் 96%. அது என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு தமிழன் தன்னுடைய கூர்த்த மதியினாலே ஒவ்வொன்றையும் எதற்காக ஏன் என்று கேட்டு கேட்டு பெரியார் போல அந்த முறையிலே ஒவ்வொரு வார்த்தையும் அமைத்திருக்கிறார் என்று மாகரல் கார்த்திகேய முதலியார் ஒரு நூல் எழுதினார். மொழி நூல் பேரு. மொழி நூல் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க தெரியாது. அந்த மொழி நூலிலே வருவது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது ஒவ்வொரு சொல்லையும் ஆய்ந்து அறிவறிந்து இப்படி சொற்களை ஆக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது வியப்பாக இருக்கும்.
அப்படி முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ம், அந்த மதிநுட்பம் அடைந்து இந்த சிறப்பான மொழியை அமைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க பார்க்க வியப்பா இருக்கும். இந்த ஆன்மா என்கின்ற இந்த ஆன்மா என்கின்ற சொல்லு தமிழ்தான் அப்படின்னு அவன் வந்து அவனை கேட்டா அவன் ஆன்மான்றது அவன்கிட்ட கிடையாது. ஏன்னா ஆண் என்கின்ற வேர் சொல்லு அவன்கிட்ட கிடையாது. எட்டிமோனே கிடையாது அவனுக்கு. ஸோ அதனால என்ன பண்றான்? அவன் வந்து இதையே திரிக்கிறான். நம்முடைய ஆன்மா என்கின்ற சொல்லை அவன் திரிக்கிறான். எப்படி இருக்கிறான்னா, இதனா அவன்கிட்ட ரன்னகரம் கிடையாது. ரா பக்கத்துல வந்து கடைசி இன்னு இருக்கு பாருங்க, அந்த 2 சுழினா. அந்த 2 சுழினா அவன்கிட்ட கிடையாது. ஆனா அங்க இருக்கிறது 2 சுழினா தான். அவன் இது தனக்கு இல்லை என்ற ஒரே காரணத்தினால என்ன பண்ணான்னா, அத இத்துன்னு மாத்திக்கிட்டான். ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மா என்று அவன் நம்ம தமிழர்கிட்ட இருந்து அவன் திரித்து கொண்டான். திரித்து கொண்டு அ மிக அவன் எதையும் இந்த மாரி தான் கபலீகரம் பண்ணிட்டே இருப்பான். அவன் அவன் கபலீகரம் பண்ணாதது எதுவுமே கிடையாது. அதுபோல அந்த ஆத்மா என்கின்ற சொல்லி இப்படி ஆரம்பிக்கிறான். இந்த ஆத்மா என்கின்ற சொல்லை கொண்டு என்ன பண்றான்னா, உடனே அவங்க ம் ம் பெரிய பெரிய ஆட்களை சொல்லும்போது மகாத்மான்பான். ஆன்மாவிலிருந்து ஆத்மாவாகி, ஆத்மாவிலிருந்து மகாத்மாவாகி கடைசியில கொன்னுடுவான். இல்ல? இந்த ஆன்மா என்பது தூய தமிழ்ச்சொல் என்கின்ற அந்த சொல்லை நான் நிறுவ வேண்டியிருக்கிறது. அந்த நிலையில தான் தமிழர்கள் இருக்கிறார்கள். இன்றைய தமிழர்கள் இருக்கிறார்கள். தமிழிலே இத்தனை ஒவ்வொன்றும் காரணத்தோடு அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய ம் சாதனையாக ஆகிவிட்ட காலம் இது. ஆகவே இந்த ஆன்மா என்பது தூய தமிழ் என்று சொல்வது போல, பெரியார் என்பது மிகப்பெரிய அளவிலே தமிழுக்கு சொந்தமானவர். ஆன்மீகமும் பெரியாரும்னா 2ம் தமிழோடு தொடர்புடையது தான். இல்லையா? தமிழ் என்கின்ற அந்த ஒன்றிற்காகத்தான் அவர் காலமெல்லாம் சாகும் வரையிலே அந்த செந்தமிழர் அ என்னெல்லாம் பாடுபட்டிருக்கிறார். ஈடு இணையில்லாத அவருடைய அந்த ம் உடல்நிலை என்பதெல்லாம் எல்லாரும் வழக்கம் போல சொல்லுவது. அவர் இளமை காலத்திலிருந்தே கூட இளமையை துறந்து எத்தனை பணிகளை செய்திருக்கிறார், தியாகம் செய்திருக்கிறார். படித்தோம்னா நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தமிழ் சொந்தங்களை அவர் வந்து ம் இவங்கலாம் சொல்றான். அந்த மாரி என்னன்னா, "சார் அவரு செந்தமிழ்லாம் சொல்லாதீங்க சார். அவர் கன்னடன்." அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இல்லையா? அவர் கன்னடர் என்று சொல்லுகிறீர்களே, அந்த கன்னடர் என்ற நிலையிலே எப்பாவது கன்னடத்துக்கு போய் கன்னடத்துல சேவை செய்தாரா? ஒரு நாளும் கிடையாது. அவர் ஒருவேளை மலையாளத்துக்கு கேரளாவுக்காவது போயிருப்பார். வைக்கத்துக்கு போனாரு. போராட்டம்லாம் செய்தார். ஆனா கன்னடத்துக்கே போய் அப்படி ஒரு ஆளா வரலாறு எனக்கு தெரியல. ஒருவேளை தங்கை அ தங்கை இல்ல மகள் மாரி. அது அதாவது வழக்கமா நீங்க எங்க கேட்டிருந்தாலும் மல்யுத்த வீராங்கனைகளை எல்லாம் கேட்டிருப்பீங்க. இல்லையா? மல்யுத்த வீராங்கனை குறிப்பா டெல்லியில படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மல்யுத்த வீராங்கனை. நம்ம கையோட இங்க பார்க்கிறது ஒரு சொல்யுத்த வீராங்கனை நம்முடைய மதிவதனி. சிறந்த நிலையிலே அந்த கன்னடத்துக்கு போய் ஒண்ணும் பண்ணல. என்னன்னா, அவரு அப்புறம் எப்படி சார் தமிழுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லையா? தமிழுடைய குழந்தை தானே அந்த கன்னடம். அது எந்த விதமான பிரச்சனை இல்ல. தமிழோட குழந்தை. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, தமிழனுக்கும் கன்னடனுக்கும் என்ன உறவுன்னா பங்காளி. இல்லையா? அவன் பங்காளின்றது எப்படி நிரூபிக்கிறான்னா, தமிழனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட குடுக்க மாட்டேன்னு சொல்றான். பங்காளி தானே அவன். இல்ல? அவனே ப்ரூவ் பண்றான். சில நேரங்கள்ல நாங்க தமிழ்லேருந்து வந்தது அல்லன்னு சொன்னாலும், இயல்புல பங்காளி இயல்போட தான் அவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அத்தகைய நிலையிலே பெரியார் நம்முடைய தமிழர்களுக்கு, செந்தமிழர்களுக்கு அவர் உண்மையிலே நந்தமிழர், செந்தமிழர் என்றெல்லாம் என்னுடைய பெரியப்பா அண்ணல் தொங்கா அவர்கள் மிகச் சிறப்பாக அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். அண்ணல் தொங்காவுக்கும் பெரியாருக்கும் உள்ள
தொடர்பெல்லாம் நான் விவரித்து சொல்ல வேண்டியதில் எல்லாம் கற்றறிந்த பெரியவர். அறிவார்ந்த சபையில பேசுவதே ஒரு பெரிய ஆனந்தம். இங்க அந்த மாதிரி நிலையில கன்னடத்துக்கு ஒண்ணும் செய்த மாரி தெரியல. வரலாறு இல்ல. ஆனா தமிழுக்கு தான் செய்திருக்கிறார். அந்த அவருடைய ஈடு இணையில்லாத ஒரு நிலையிலே அவரை நாம நினைத்து பார்க்கும்போது, எனக்கு வள்ளுவர் நினைவுக்கு வருகிறார். வள்ளுவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "அப்பா நீ உருப்படணும்னு நினைச்சேன்னா, எவ்வளோ காலத்துக்கு முன்னால இருந்தவர். நீ உருப்படணும்னு நினைச்சேன்னா, பெரியாரை துணைக்கொள்." ஒரு அதிகாரமே எழுதிட்டார் சார். பெரியாரை துணைக்கொள். அது மட்டும் இல்ல. அது ஒரு அதிகாரம். அது மட்டும் இல்லாம என்னன்னா, பெரியாரை துணை கொண்ட பிறகு அவர் யோசிக்கிறார். பெரியாரை துணை கொண்ட பிறகு, ஒருவேளை திருப்பி வந்த இடம் அங்கிருந்து தான் வந்தோம்னு தெரியாமலே திட்டினா, அவனுக்கு என்ன ஆகும் என்று சொல்லி, அடுத்த அதிகாரம் பெரியாரை பிழையாமைன்னு எழுதி வச்சார். யாரோ சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெரியாரை பிழையாமை. சொல்றாரு, அது பாடலே சொல்றாரு. பெரியாரை பேணாது ஒழிகில் பெரியாரால் பேராய் இடும்பை தரும். பெரியாரை பேணாது ஒழிகில் பெரியாரால் பேராய் இடும்பை தரும். இடும்பைனா துன்பம். பெரியாரை பேணுக, பேணாவிட்டா துன்பம் தானே வந்து தொலையும். அது சில பேர் புரியணும் இல்ல. அதாவது அவரை திட்டினாலே நீ தீந்தன்றார் வள்ளுவர். இல்ல நீ சும்மா வர திட்டல, இட்டு கட்டியில திட்டுற, நீ என்ன பாடுபடுவியோ தெரியலையே. வள்ளுவர் தான் பார்த்துக்கணும். அடுத்ததாக இவர் ஆன்மீக பொய்யாமொழி, இது அறநூல் பொய்யாமொழி நம்முடைய வள்ளுவர். ஆன்மீக பொய்யாமொழியை திருமூலர். திருமூலருக்கும் திருவள்ளுவருக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. திருவள்ளுவரும் அதே தான் சொல்றாரு. அவரும் ஒரு பகுதி ஒன்று வச்சு அதுக்கு பேர் என்ன, பெரியாரை துணைக்கோடல் என்று அவர் தலைப்பில் அதிலே வைக்கிறார். அதிலே வச்சு பேசுறார். ஒரு பாட்டு திருமூலர் சொல்லுவோம். இப்போ திருமூலரே பெரியாரை பற்றி சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிலர் தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமேனர். துணை கொண்டா என்ன வரும்னு சொல்ல, பேரின்பம் ஆகும் இல்லையா? இந்த சமூகத்துக்கு பேரின்பம். இந்த சமூகம் மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்க சான்றோர்கள் அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே அவர் தான் பேரின்பத்தை தரக்கூடிய அனைத்து சிந்தனை செல்வமாக இருந்திருக்கிறார் என்பதை திருமூலர் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். இந்த ஆன்மீகம் என்கின்ற நிலையிலே அவரை பார்க்கிறோம். எனக்கு ஒன்று தோணுது. அதாவது ஆன்மீகத்தை அவர் எந்த அளவுக்கு அவர் ரொம்பவும் கை கொண்டிருந்தார் என்பது உங்களுக்கு ஆச்சரியமான செய்தியா இருக்கும். அது என்னன்னா, அவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் முதல்ல அற்புதமாக உலகத்துக்கு சென்று சேருவதற்காக ஒரு இதழை தொடக்குகிறார். அந்த இதழ் குடியரசு இதழ் என்பது நமக்கு தெரியும். அந்த குடியரசு இதழை யாரை வைத்து தொடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் யாரை வைத்து தொடக்கினார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் நினைவுபடுத்துறேன். அவர் யாரை வைத்து தொடக்கினார் என்று சொன்னார், திருப்பாதிரிபுலியூர் ஞானியார் மடத்தினுடைய ஞானியார் அடிகளை வைத்து தொடக்கி வைத்தார் இல்லையா? ஞானியார் அடிகளை வைத்து. அப்ப அவரை கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு பொதுவா நம்ம பேசிக்கிறோம். ஆனால் அவர் கடவுள் உண்டு என்று சொல்லுகிற ஒரு ஞானியார் அடிகளுடைய கையால் இந்த இதழ் வெளியாக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அப்ப இதுக்கோ காரணம் இருக்கணும் இல்லையா? அது ஏன் இப்படி இதுக்காக வைக்கிறார் என்று சொன்னா, இது மூலமா நமக்கு என்ன தெரியுது என்று சொன்னால், அவர் கடவுளை மறுத்தார் என்றா எந்த கடவுளை மறுத்தார் என்பது இதுலயே தெரியுது. கடவுளை இல்லவே இல்லை என்று சொல்லுகிற அவர், ஆனா
ஞானியார் சாமிகளை கூப்பிட்டு வச்சு தன்னுடைய இதழை தொடக்கி வைக்கிறார்னா, அப்ப அதுல ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. என்னன்னா, அவர் கடவுளை எதிர்த்தது என்ற நிலையில எந்த கடவுளை எதிர்த்தார் என்பதை நமக்கு முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அவர் எந்த கடவுளை எதிர்த்தார்னா, இந்த வடவர்கள் எடுத்து விடுகிற அந்த புராண புழுகு மூட்டை புராணங்கள் இருக்கின்றனவே, அந்த புராணங்கள் சொல்லுகிற ரொம்ப ஆபாசமான கடவுளை எல்லாம் முழுக்க முழுக்க எதிர்த்தார். முழுக்க முழுக்க எதிர்த்தார். ஆனால் அதே சமயத்துல தர்க்க ரீதியாக இதுதான் இப்படித்தான் இருக்க முடியும் என்று சொல்லி கடவுளை நிறுவுகிற சைவ சித்தாந்த சான்றோராகிய ஞானியார் அடிகளை அவர் ஏற்றி போற்றுகிறார். அப்ப அதுல ஒரு வரையறை வைத்துக் கொள்கிறார் என்று நமக்கு நல்லா தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, பாரு இந்த வடநாட்டுல இருந்து வருவான், இல்ல கலகம் பண்றதுக்குனே வருவான். முதல்ல என்ன வடக்குல இருந்து எது வந்தாலும் ஆகாதுங்க, இல்லையா? 4 காற்று இருக்கு. அது 4 காற்றுல ஒண்ணு கொண்டாலும் அதெல்லாம் தமிழ்ல படிச்சவங்களுக்கு தெரியும். வாடை காற்றுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. வாடை காற்றுனா ஆகாது, இல்ல வாடை காற்று ஆகாது. அவன் ஏதாவது உணர்வான், பொய் சொல்லுவான். இன்னும் சொல்ல போனா அவனால நினைச்சு பார்த்தா கூட உண்மையை சொல்லவே முடியாது. ட்ரை பண்ணா கூட முடியாது. அவன் சொல்லுகிற அந்த புராணங்களை ஒரே நல்லா கவனிங்க. புராணங்கள் அவன் சொல்லுகிற அந்த புழுகு மூட்டை கடவுள்களை எதிர்த்தார். ஆனால் இவர் குடியரசு இதழை இவர் ஞானியார் சாமிகளை கொண்டு இந்த இதழை தொடங்குங்கள் என்று கொண்டு அவரை போற்றி மதித்தார் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் சொல்லுகிறது அந்த புராண கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் ஞானியார் சாமிகள் எதிர்கொண்டா, ஞானியார் சாமிகள் புராணங்களை முழுக்க முழுக்க எதிர்த்த ஒரு ஞானி. அது எத்தனை பேர் தெரியும்? ஞானியார் மடத்திலே இருந்த ஞானியார் அவரும் புராண கதைகளை மிக மோசமாக அவருடைய அவர் மூலமாக உருவான பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. அந்த காலத்துல மறைமலடிகள், இவர் திருவிக்கா போன்றவர்கள் அவருடைய அடியார்களாக இருந்தார். ஆனால் அவருடைய எண்ணமே என்னன்னா, புராணங்கள் என்பதை ஏற்காதீர்கள் என்று சொன்ன ஒரே முதல் தமிழ் நெறி சான்றோர், தமிழ் நெறி சமய பெரியார். அவர் வானானார். அவர் தான் எனக்கு வேணும்னாரு. அப்படி கொண்டு வைக்கிறார். மறைமலடிகளும் சரி, அவரு புராணங்களை எதிர்த்தவர். பிறையணி சடைமொழி பிராந்தன் காதைகள் இறையுமோர் மறையில யாவும் மேன்மையே. நீ அதை தனியா படிச்சிடாதா, தப்பா எழுதியிருப்பான், கூட அறிஞர்களை வச்சுக்க என்று சொன்னது நம்முடைய தமிழ் நெறி இலக்கியங்கள். கண்டபடி அவன் உடறி வச்சிருப்பான், அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காது என்று சொன்னதை உலகமெங்கும் பரப்பியார் ஞானியார் சாமி. உலகமெங்கும் பரப்பியார். ஆகவே அந்த ஞானியார் சாமியை அழைத்து அவர் எடுத்து பேசுகிறார். இப்ப இன்னொரு விதமாக நம்ம அவருடைய ஆன்மீகத்துக்கு அவருக்குள்ள தொடர்பு இன்னொரு வகையில பதிவுகள்ல இருந்து பார்ப்போம். சும்மா எதுவும் இந்த மாதிரி ஒரு சபையில போய் பொய் சொல்ல முடியுமா? இல்லையா? ஒரு நல்ல பதிவுகள் ஆதாரத்தோடு சொல்லணும். நம்ம ஆதாரம் கேட்டா நாட்டுடைமையாக்கணும்னு சொல்ல மாட்டோம். அவரு மறைமலடிகள் எப்படியே போற்றினாரோ அதே மாதிரி குன்றக்குடி அடிகளாரை அவர் போற்றினார் என்பது உலகம் அறிந்த ஒரு உண்மை. குன்றக்குடி அடிகளார் அவரு பெரியார் போய் சந்திக்கிறார். அது ஒரு தனித்த முறையில நாம 2 பேரும் பேசினா நல்லா இருக்கும் என்று அடிகளார் சொல்ல கேட்டு பின்னாலே அந்த ஒரு சந்திப்பு நடைபெறுகிறது. அவர் சொன்னார், எங்க சந்திக்கலான்னு கேட்டபோது பெரியாரே சொன்னார், நீங்க அங்க இருங்க, என்ன தேடி வரக்கூடாது. அந்த பண்புகள்லாம் நான் வந்துடுறேன், உங்க மடத்துக்கு நான் வந்துடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்று. இப்ப நான் இங்க வந்துருக்கல, அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரு அங்க மடத்துக்கு போகிறாரு, திருப்பாதிரிப்பள்ளி மடத்துக்கு போறாரு, இது குன்றக்குடிக்கு போகிறாரு. குன்றக்குடியில் சாமி அங்கே பூஜை பண்ணிட்டு இவர் கீழே இறங்கி வர்றாரு. வந்துட்டாரா, பெரியார் வந்துட்டாரான்னு இப்போ இருக்கிறது போல கம்யூனிகேஷன்லாம் வசதிகள்லாம் இல்லாத காலத்தில் வந்தது போனதெல்லாம் கேட்டு தான் பண்ண வேண்டியது. இப்போ வந்துட்டாரான்ட்டு அவர் அவசரமாக இறங்கி வர்றாரு.
குன்றக்குடி அடிகளார். அவருக்கு மேலேருந்து வேக வேகமா கீழ இவரு கீழ இருந்து சொல்றாரு, "சன்னிதானத்துக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. ஆகவே நீங்க அங்கேயே இருங்க. நான் மேல வரேன்னாரு." என்ன அற்புதம்! என்ன பண்புகள் சார் அதெல்லாம். இல்ல? சன்னிதானத்துக்குன்னு ஒரு மரியாதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில சன்னிதானங்கள் மரியாதை கொடுக்கிற அளவில அப்ப இருந்திருக்கிறாங்க. இல்ல? அங்க ம் அவர் கேட்டுருக்காரு. அடிகளார் சொல்றத அப்படியே சொல்றேன். ம். அவர் சொல்றாரு, அடிகளார் சொல்றாரு, "அப்பர், வள்ளலார், ராமானுஜர் போன்ற அருளாளர்கள் கூறிய கருத்துக்களை சமூகம் உண்மையாக பின்பற்றி இருந்தால் இந்த நிலை வந்திருக்காது." அப்படின்ட்டு அடிகளார் சொல்றாரு. உடனே அதுக்கு பெரியார் பதில் சொல்லுகிறார், "அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டு நடந்தா இந்த நிலை வந்திருக்காதுன்னு சொல்றீங்க. உண்மைதான். இதைத்தான் நானும் சொல்றேன்" என்று சொல்லிட்டு, "இதை தவிர கடவுளுக்கும், இந்து மதத்திற்கும் எனக்கும் என்ன தகராறு? நான் கடவுளை கண்ணால் கூட பார்த்ததில்ல. நான் எப்படி அவர்ட்ட போய் சண்டை போடுவேன்? அ நான் கடவுளை கண்ணால் கூட பார்த்ததில்லையே. பிறகு அவரோடு எனக்கு என்ன பிரச்சனை?" இதெல்லாம் பதிவா இருக்குங்க. ஆ அ நான் நினைக்கிறது சொன்னா 2/5 அ 1925 இருக்கலாம். அந்த குடியரசு இதுல. அப்புறம் அந்த ம் அதே சிந்தனைய வந்து அவங்க அப்படியே பேசிட்டு, பக்கத்துல ஒரு ஊருக்கு ஒரு 2 பேரும் அடிகளாரும் இவரும் ஒரு கூட்டத்துக்கு போறாங்க. அந்த கூட்டத்துல அவர் போய் பேசும்போது அவர் மறுபடியும் இந்த சிந்தனை, இங்க பேசின சிந்தனை அங்கேயே தொடர்கிறார். "எங்களுடைய சமுதாயம் சூத்திரர் என்று இழிவுபடுத்துவதற்கு இந்த கடவுளும், மதமும் காரணமாக இருக்கும்போது, இதைத் தவிர எனக்கு வேற என்ன வழின்னு?" கேட்டார். அவருடைய எண்ணம் எல்லாம் முழுக்க முழுக்க என்ன சொன்னா, கடவுளை திட்டுறதுக்குன்னு வரல. என்னுடைய அடித்தளத்தில் இருக்க மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் காரணமின்றி. எந்த விதமான காரணமும் இல்லாமல் இழிவுபடுத்தப்படுகிறார்ன்னா, அப்புறம் அதுக்கு இதுதான் கடவுள் தான் காரணமா இருந்தா, நான் எனக்கு வேணாம் அந்த கடவுள். அவ்வளோதானே. சரியான முறையில அவர் எடுத்து அவரு லாஜிக்கலா சொல்றாரு. எப்பவுமே பெரியார்கிட்ட வந்து மிகப்பெரிய லாஜிக் இருக்கும். பாராட்டி, பாராட்டி நம்ம அத ம மேற்கொள்ளலாம். அந்த மாரி அவர் சொல்லுகிறாரு. அவர் சொல்றாரு, ம் "அனைத்துயிரும் ஒன்று என்று எண்ணும் உண்மை அறிவு மக்களிடம் வளர்தல் வேண்டும். கடவுளர்களை நீதிமன்றங்களுக்கு இழுத்து ஒ செல்லக்கூடாது." எ அவருக்கு இருக்க அந்த இது கூட இப்ப புத்தி இல்லையேங்க இருக்கவனுக்கு. நொடிக்கு ஒரு தடவ இப்ப இப்ப கூட உங்களுக்கு முன்னால நான் வர்றதுக்கு முன்னால, ஒரு கோர்ட் விவகாரத்த டீல் பண்ணிட்டு தான் வந்து உட்கார்ந்தேன். ஒரு கோர்ட்ல பட்டீஸ்வரர் கோயில் இப்ப நம்ம இது நடக்குது. இந்த பேரூர்ல. பட்டீஸ்வரர் கோயில்ல குடமுழுக்கு நடைபெறுகிறது. அந்த குடமுழுக்கு தமிழ்ல பண்ணணும்னு அ போராட்டம் பண்றாங்க. அதுக்கு ஒரு மனு போட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கு. அந்த கோர்ட்ல இன்னும் கூட இவ்வளவு காலத்துக்கு பிறகு கூட இந்த அரசாங்கத்திலே இருந்து கூட அந்த குடமுழுக்கு தமிழில் பண்ண வகை இல்லை. இது என்ன மிகப்பெரிய அ மோசமான நிலை. நான் 46 வருஷமாக இதே வேலையாக தமிழிலே குடமுழுக்கு செய்வதற்காக மட்டுமே என்னுடைய வாழ்நாளை முழுவதும் நான் செலவழித்திருக்கிறேன். தமிழிலே மந்திரம் இல்லை நான் போய் பாடுற தொல்காப்பியத்தன்றேன். இல்லையா? தமிழ்ல மந்திரம் இருக்குன்னு வந்து ஒவ்வொரு உரையாசிரியர்கள் என்ன எழுதியிருக்கான் போய் பாரு. மந்திரம் என்பது என்னன்றதெல்லாம் விவரம் சொல்லியிருப்பாங்க. மந்திரம் என்ற சொல்லிலேயே ஒரு நூல் இருப்பது தமிழ்ல தான இருக்கு. திருமந்திரம்னு இருக்கு. வேற எந்த மொழியில, வேற எந்த மதத்துல இருக்கு? இங்க தான் மந்திரம் இருக்கு. என்றெல்லாம் இப்ப போராடி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கும் அது வருவதற்கு முன்னால் கூட இப்ப அங்க கீழமை நீதிமன்றத்துல அது வேறு விதமான தீர்ப்பு வந்துட்டு. அது மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. அது மேல்முறையீட்டுக்கும் அடியேன் எழுதி குடுத்துருக்கேன் அவங்களுக்கு அஃபிடவிட். அதெல்லாம் பார்த்து பேசிட்டு நல்லா இருக்கு அவரு ஜட்ஜ். ஆனா அவர் செய்தது நல்லா இல்ல. அவர் அவர் என்ன சொல்றாருன்னா, நேரம் இல்ல. இப்ப வந்து அது குடமுழுக்கு டேட் கிட்ட வந்துருச்சு. 2 நாள் தான் இருக்கு. இப்ப போய் மாத்த முடியாது. ஆக நீங்க அடுத்த கோயில்ல பாத்துங்க. இது என்ன தவணை அது. அந்தந்த கோயிலுக்கு பின்னால அலைஞ்சுட்டு இருக்கிறதுக்கு. இப்படியெல்லாம் பல மோசமான நிலைகளிலே நாம் இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கவே எனக்கு நெஞ்சு நடுங்குகிறது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு, "எது
மதம், எது உண்மை அறிவுன்னு சொல்றாரு. அனைத்து உயிரும் ஒன்று என்று எண்ணும் உண்மை அறிவு மக்களிடம் வளர்தல் வேண்டும். கடவுள்களை நீதிமன்றங்களுக்கு இழுத்துச் செல்லவும் இழிதகம். அது அந்த இழிதகமே அவன் செய்துட்டு இருக்கான். ஆனா கடவுளை பத்தி நான் தான் அத்தாரிட்டின்னு அவன் செய்யறதெல்லாம் என்னன்னா, நீதிமன்றத்துக்கு இழுத்துட்டு வந்து சாமி அங்க கொண்டு வந்து உட்கார வச்சுரும். அவரு உள்ள இருந்து அந்த பியூன் கூப்பிடுவான். கடவுள், கடவுள், கடவுள்ன்னு அவர் உள்ள போனவன். இழிதகமை தொலைய வேண்டும். இன்னோர் அன்ன நற்குணங்கள் நம் மக்கள் அடைய பாடுபடுவதும் நமது நோக்கம் ஆகும். இதுதான் சார் நான் கேட்கறது. வேற என்ன? எல்லாரும் நற்குணங்களோடு இருக்கணுன்றது வந்து கேட்கறதுக்கு தனியா ஏதாவது இது வேணுமா என்ன? சமயம் வேணுமா என்ன? இல்ல, தேவையே இல்லையே. எல்லாரும் நற்குணங்களோடு இருக்கணும், எல்லாருமே கேட்போம். அது எந்த ஒரு சமயம் மிகச் சிறப்பாக சொல்கிறதோ அந்த சமயத்தை நீ கடவுளை ஏத்துக்கிறீங்களோ இல்ல, அந்த சமயத்தை ஏற்றுக்கொள்ளலாம். நான் அனைத்து ஜாதியிலும் இன்னொன்னு கூட சொல்றேன் கேளுங்க. நான் படாத பாடுபட்டிருக்கோம். நான் சொல்ல 46, 47 வருஷங்களா பட்டிருக்கேன். எந்த ஒரு சைவரும் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு முன்வரவே இல்லையே. இத்தனை இடர்பாடுகள் நடுவிலே அடியேன் 1780 திருக்குட முழுக்குகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தமிழிலே செய்திருக்கிறேன். தொடர்கிறது. இப்ப நோக்கமே அதானே. நற்குணங்கள் வளரணும், தமிழ் வளரணும். அதுதானே. 11/9 அதையும் சொல்லி நான் வச்சுக்கிறேன். 11/9 1929 குடியரசு இதழ். அவர் மதத்தை பற்றி சொல்லுகிற கருத்துக்கள் ஈடு இணையில்லாத கருத்துக்களாக. இவ்வுலகில் மத கொடுமைகளுக்கும் ஜாதி வித்தியாச இழிவுக்கும் உட்பட்டு கேவலமான மிருகத்திலும் இழிவாக கருதப்பட்ட பின்னால் மோட்சம் அடைவதை விட அதுக்கப்புறம் எல்லா அவஸ்தைப்படு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்ன்றான். அவன் நீ சொல்லாலே மோட்சம் அடைஞ்சிடும். அது வேற விஷயம். இழிவாக கருதப்பட்ட பின்னால் மோட்சம் அடைவதை விட சமத்துவம் பெறுவதுதான் பிரதானம். அது எனக்கு ஒன்றும், அதாவது என்னுடைய மக்கள் ரொம்ப பாதிப்பு அடைந்து அதன் பின்னால தான் மோட்சம் அடைய வேண்டும் என்றால் எனக்கு அந்த மோட்சம் வேண்டாம். இதை படிக்கும்போது எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறதுனா, இது மாதிரிதான் சேக்கிழார் பாடும்போது சொல்லுகிறார், அடியார் பெருமக்கள் எந்த காலத்திலும் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்க மாட்டான். அவன் தான் அடியார். வீடும் வேண்டா விரலினர், வீடும் வேண்டா விரலினர். அத இவர்கிட்ட பார்க்கிறோம். எல்லாரும் கஷ்டப்படுறோன்னா அப்புறம் எனக்கு எது தனியாக மோட்சம்? இந்த குணத்தை பார்க்கும்போது நமக்கு வேப்பார். யார் சொல்லுகிறார்? எந்த இடத்துல இருந்து வருகிறது? அந்த திசையை நோக்கி நம்ம வணங்கணும் என்று நமக்கு தோணவில்லையா? இல்ல, வீடும் வேண்டா விரலில். அவர் சொல்றாரு, கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்றால் அது மத நம்பிக்கை. கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னா நம்ம மத நம்பிக்கை. நாம் தான் கடவுளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது மத வெறியினர். இது ஒரு சில பேருக்கு தெரியாம திருப்பரங்குன்றத்துக்கு போறான். இல்ல, இவன் போய் காப்பாத்துறான். முருகனை காப்பாத்துறேன், முருகன் மலையை காப்பாத்தி முருகிட்ட கொடுத்துட்டு வந்துருவாரு. இதை சொன்ன உடனே தப்பி தவறி என்னை ஏதாவது மதத்தில் சேர்த்துடாதேன்னு ஒரு பயம் வர வந்துச்சு இவருக்கு, பெரியார். உடனே சொல்கிறார், அடுத்து நான் எந்த மதக்காரனுக்கு ஏஜென்ட் அல்ல, காரனுக்காவது நான் அடிமை அல்ல. அவர் சொல்றாரு, இந்த இடம்லாம் அப்படியே குறித்து வைத்துக்கொண்டு பொருளெழுத்துக்களாக குறிக்கணும். அன்பு, அறிவு என்கிற 2 தத்துவங்களுக்கு மாத்திரம் ஆட்பட்டவன். அடுத்து சொல்கிறார், மனிதனுக்காக மதமா, மதத்துக்காக மனிதனா என்பவைகளை தயவு செய்து சார் வணங்குறார் சார். நம்மளை அருள் கூர்ந்து, அவர் எவ்வளவு பெரியவர், நம்மளெல்லாம் பார்த்து வணங்குறார். அருள் சொல்லி தயவு செய்து யோசித்து பாருங்கள், தயவு செய்து யோசித்து பாருங்கள். மனிதனுக்காக மதமா, மதத்திற்காக மனிதனா? எனக்கு இன்னும் முடிக்கிறதுக்கு முன்னால ஒரே ஒரு சொந்த அனுபவத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் வந்து 1970 இன்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு வந்தேன். 1970 வேலை தேடுற படலம். பாரியார் சாமிகள் என்னுடைய மாமா. ஆகவே என்ன பண்ணோம்னா, ஒரு வேலைக்காக போவதுக்கு அவருடைய சிபாரிசு வேணும்னா வா போகலான்ட்டு அவர் அழைச்சி விட்டார். 800 போயிட்டு இருக்கு காரில். காரில் போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார்,
அந்த முக்கியமானவரை பார்த்துவிட்டு திரும்பி வரும்போது பேசிக்கிட்டே வரோம். அதாவது இங்கேருந்து சிந்தாரிப்பேட்லேருந்து எண்ணூர் ரொம்ப தூரம் இல்லையா? அது வரைக்கும் போயிட்டு பேசிட்டு வரணும். வரும்போது அவரு வாரியார் சாமி சொல்லிட்டே வர்றாரு. "ஏம்பா, இந்த தனியார் கம்பெனிகளெல்லாம் நம்மளவங்களுக்கெல்லாம் வேலை குடுப்பான்ற" அப்படின்ட்டாரு. இவர நம்பி அவரோட கூட போனா, அவர் சொல்றாரு, உண்மைய சொல்றாரு. "நம்மளெல்லாம் வேலை குடுப்பானா? குடுக்க மாட்டான்." சொல்லிட்டு அடுத்து அதான் எனக்கு இன்னும் கூட அது ரீங்கரிச்சுட்டு இருக்கு. என்ன நான் ஏதோ பெரியார் புண்ணியத்துல நம்மளவங்கலாம் அரசாங்கத்துல கிளார்க்காவாவது சேர்ந்திருக்கான். அப்ப இருந்த நிலை. கிளார்க்காவது சேர்த்திருக்கிறான். இந்த மாரி என்ஜினியர்கள்லாம் அந்த தலை எடுக்கிறது இப்பதான் நடக்குது. இந்த சமூகத்துக்கு சாமி சொன்னது. இந்த சமூகத்துக்கு ஒரு பெரியார் போதாது. 100 பெரியார் வேண்டும் என்று. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க. பெரியார் வந்து ஒரு பேரண்ட ரோஜா. பேரண்ட பெருரோஜா. அந்த ரோஜாவில இருக்க மலர் இருக்கிறதே, அது அடித்தட்டு மக்களுக்கு மணம் வீசும். அதன் கீழ் இருக்கிற அந்த முள் இருக்கிறதே, இந்த சமூக நீதிக்கு எதிரானவர்களை போய் குத்தும். குத்தினா கதறான். கதறதானே செய்வான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன்.